Hey guys, welcome back to our channel. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ திருச்செந்தூர் கோயிலுடைய ஃபுல் vlog தான். இந்த vlogல நான் முடிஞ்ச அளவு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய சீரியஸ், நிறைய ட்ரெயின் vlogs ஃபுல்லாக நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ரூமில் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சரி, கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். நான் திருச்செந்தூர் வந்தேன்னா எப்போவுமே நான் சாப்பிட்ற ஹோட்டல் வந்து ஹோட்டல் மணியையர். அங்கே தான் நான் வந்து சாப்பிடுவேன். ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அங்கே வந்துட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. இதோ நீங்கள் வெளியில் வந்தோடனே உங்களுக்கு கோயில் வாசல் இந்த முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த சைடு ஹோட்டல் இருக்கும், ஹோட்டல் மணியையர் அப்படின்னு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி பயங்கரமான வெயில் வேறு. நல்லா மத்தியானம் 1 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். கோயிலுக்குள்ளே போனோடனே நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நமக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து நமக்கு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஒர்க் வந்து திருச்செந்தூரில் போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு முதியவர்களுக்கும் அண்ட் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் வந்துட்டு வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்துட்டு ஆப்போசிட்டில் அந்த வாசல் வழியாக தான் நாங்கள் உள்ளே வருவோம். இந்த டைம் வந்து நாங்கள் இந்த வாசல் வழியாக சாப்பிட்டு வரனால இந்த வாசல் வழியாக உள்ளே வந்துட்டோம். பொது தரிசனம் போகலாமா இல்லை வந்து 100 ருபீஸ் கொடுத்து போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். சரி, ஓகே, நம்ம 100 ருபீஸ் கொடுத்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பொது தரிசனம் வந்து ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ வந்து 100 ருபீஸ் கொடுத்து போகலான்னு நாங்கள் அதில் போனோம். இதை படித்து பாருங்கள். நம்ம திருச்செந்தூர் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது கோயிலுக்குள்ளே கடந்த ஒரு சில மாதங்களாக நினைக்கிறேன், ஃபோன் வந்துட்டு அலோடு கிடையாது. நான் வந்து நியூ இயருக்கு வந்து நான் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நீங்கள் ஃபோன் கொண்டுட்டு போகலாம். அதாவது கோயிலுக்கு அந்த கோயில் சன்னதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அலோடு கிடையாது. மற்றபடி நீங்கள் சுற்றி வந்துட்டு அந்த கேம்பஸில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபோன் அலோடு கிடையாது. அப்படி நீங்கள் மீறி ஃபோனை கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து பறிமுதல் செய்யப்படும், திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு தான் போர்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரூமில் வச்சுட்டு போயிருங்க. இல்லைனா அங்கே வந்து முன்னாடி டோக்கன் போடுறாங்க. ஒரு ஃபோனுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஃபோனுக்கு 5 ருபீஸு. ஸோ வந்துட்டு நீங்கள் அங்கே டோக்கன் போட்டு நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்கள் அதே கேட்டில் ஃபோனை கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சரி ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி சுற்ற ஆரம்பித்தோம். அப்படியே நான் வந்து விலாகும் காட்டவே இல்லை கோயிலை. சரி, ஓகே, அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு கோயிலில் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நான் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பெரிய மண்டபங்கள் நிறையா இருக்குது. இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. 100 ருபீஸ்க்கான டிக்கெட் வந்துட்டு இங்கே உங்களுக்கு க்யூ ஸ்டார்ட் ஆகும். அதாவது கூட்டம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்தே கூட்டம் நிற்கும். க்யூ நிற்கும். நம்ம கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் நமக்கு க்யூ நிற்கும். இங்கே தான் வந்து கோயில் யானை, தெய்வானை அப்படிங்கிற யானை வந்துட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் வீடியோவில். நம்ம திருச்செந்தூர் கோயிலில் அன்னதானம் வந்து நாள் முழுவதுமே இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சனி ஞாயிறு வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மற்ற டேஸில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். பட் வந்து கூட்டம் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே சாப்பிட்டு போகலாம். இங்கே வந்து அப்படியே நாங்கள் வந்து செருப்பு இங்கே தான் விட்டுருந்தோம். செருப்பு வந்துட்டு உங்களுக்கு விடுறதுக்கு வந்து ஃப்ரீ தான். ஃபுல்லாக விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தெரியுற இந்த ஆவினில் வந்து காஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, அங்கே காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த கேட்லேயுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து டோக்கன் போடுறக்கு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கூட போட்டுக்கலாம். இதுதான் நம்ம கோயில் யானை, தெய்வானை இருக்கிற இடம். இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதை இங்கே வந்து மேடம் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுடைய கோபுரம் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அப்படியே மறுபடியும் வந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், 100 ருபீஸ் டிக்கெட் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் வந்து கூட்டம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, லெஃப்ட் சைடில் அங்கேருந்து நிற்கிறாங்க கரெக்டாக லைனு. பட் ஃப்ரீ தரிசனம் வந்து அன்றைக்கி ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அது அடுத்த வாரம் ஃப்ரேமில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே கோயிலில் நிறைய ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கிறதுனால நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ ரைட் சைடு நீங்கள் பார்க்கலாம், அந்த ப்ளூ ஷர்ட்டு, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து திருச்செந்தூர் வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் மாற்ற போகிறாங்க. இங்கே பாருங்கள், கடைகள்லாம் வந்துட்டு நிறைய இல்லை. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் நிறையா கடைகள் இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. இங்கே தான் இந்த லெஃப்ட் சைடில் இங்கே தான் வந்துட்டு காலையில் நம்ம தெய்வானை அந்த அம்மா வந்து இங்கே தான் நின்று எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து நாளிக்கிணறுக்கு வந்துட்டு போகிற வழி. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளிக்கிணறுக்கு வந்துட்டு
உங்களுக்கு அந்த ஷெட்டு மாதிரி போட்டு நீங்கள் அதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் அங்கே நடக்கிறதுனால இப்போ அந்த ஷெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா அதை பார்க்கலாம். இதுதான் அதுக்கான நுழைவாயில். இதுலேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா நாளிக்கிணத்துக்கு போகலாம். இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நமக்கு ஓப்பன் பிளேஸாக இருக்குது. இந்த பீச்சிலலாம் ஏதோ வந்து புதுசாக டெக்கரேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. சரி, கொஞ்சம் நேரம் கடலில் போய் உட்காரலாமான்னு பார்த்தோம். பட் வந்துட்டு நாங்கள் இப்போ அந்த டைம் வந்துட்டு மணி 3 மணி, வெயில் சுட்டரிச்சிடும். ஸோ வந்துட்டு கோயில் ஒரு சுற்றிட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஈவினிங் ஒரு 5-6க்கு மேலே கடல் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த துலாபாரம், இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு பெரியவங்களுக்கான லைன் வந்துட்டு இருக்கும். அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கான லைன் வந்து ஸ்பெஷல் கியூ வந்து இங்கே போகும். பட் இங்கே இப்போ யாரும் இல்லை. நீங்களே பாருங்கள், ஃப்ரீ தரிசனத்துக்கான க்யூ வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, அந்த கார்னர் தாண்டி அதுக்கு அந்த சைடுமே வந்துட்டு க்யூ ரொம்ப தூரம் போச்சு. இப்போ திருச்செந்தூரில் போயிட்டுருக்கிற ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இனிமேல் தங்குறதுக்கு வந்து இங்கேயே வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணித்தராங்க. பக்தர்களுக்கு ரூம் அந்த மாதிரி வந்துட்டு வசதி எல்லாமே வந்து புதுசாக வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டுருக்கு. அது போக வந்து பீச்சில் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஃப்ரேம் எதுக்கு காட்டுறேன்னா, இந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அசுத்தமாக பண்ணுறாங்க சில பேர். என்னென்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போக வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை வந்து இங்கே பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கோயிலை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இங்கே நீங்கள் கூட்டத்தை பார்க்கலாம். இதோ இங்கேருந்து இன்னுமே லைன் வந்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. லைனை பாருங்கள், அங்கே தான் போயிட்டு எண்டே ஆகுது. ஸோ வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். மத்தியானம் வந்து லைனில் நின்னீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்பவே. இது வள்ளி குகைக்கு வந்துட்டு போகக்கூடிய இடம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அந்த குகையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா ஃபீலாக இருக்கும். உள்ளேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு, தென் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னா போலீஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. கோயிலை ஒரு சுற்றியே வந்தாச்சு. இப்போ இந்த சைடு வந்துட்டு நாங்கள் ரைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ரூம் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட 2 சைடும் ஃபுல்லாக கடைகளாக இருக்கும். இந்த திருச்செந்தூரில் வந்துட்டு ஒன்று கோயில் அழகுனா இன்னொன்று ரொம்ப பெரிய அழகு வந்துட்டு இந்த கடைகள் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். 2 சைடும் ஃபுல்லாக கடையாக இருக்கும். நம்ம அதில் நடந்து போகிறதுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். அந்த இதுவே சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கும். பட் இப்போ இந்த கடை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? அதான் இந்த ஒர்க் போயிட்டுருக்குனால எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த கடை வர்ற இடத்துல வேறு என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த கடைகள் அங்கே திரும்பி வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வருவாங்க நிறைய பேர். நானுமே வந்துட்டு அப்படி தான் வருவேன். இந்த டைம் தான் வந்து நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டதுனால சாப்பிட்டுட்டு அந்த வாசல் வழியாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து பார்க்கலாம், உங்களுக்கு கடைகள்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்குது. பட் இதே மாதிரி உங்களுக்கு அங்கேயுமே வந்து நிறைய கடைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 கடைகள் வந்துட்டு இங்கே இல்லை கோயிலில். நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தென் கோயிலை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் வந்துட்டு பீச் போனோம். அது ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் போனோம். அந்த பீச் விலாகு தென் வந்து ரிட்டன் ட்ரெயின் ஜேர்னி எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பீச் போனோம். அந்த vlog வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே அப்படியே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம்.